மூட்டம் பார்க்கணும். அந்த அடி வயிற்றுல நரம்பு இருக்கும், டபுள் நரம்பு இருந்துச்சுன்னா அந்த மாடு வந்து நல்ல ஸ்டோரா கறக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன மடியா இருக்கும், பால் இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படி கிடையாது. சின்ன மடினா சிரட்டை மடின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அந்த மாட்டுல நல்ல பால், உள்மடி இருக்கும், அந்த மாட்டுல நல்ல பால் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், இப்போ வந்து நம்ம கிளைமேட் தாங்கக்கூடிய மாடா இருக்கணும். இப்போ வந்து சிலவங்களுக்கு வந்து அதிக வெயில் இருக்கும், ஹச்சப் மாடை வந்து மேக்சிமம் சூஸ் பண்ணாதீங்க, வேண்டாது. ஜெர்சி மாடை சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஜெர்சி கிராஸ், நாட்டு மாட்டுல கிராஸ், இந்த மாதிரி மாடுகளை நீங்க சூஸ் பண்றது ரொம்பவே பெட்ரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடை மேக்சிமம் வந்து ஃபேட், எஸ்னஃபேட் நல்லா இருக்கும், கொஞ்சம் எல்லாமே அது கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னன்னா அது சென பிடிக்கல கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் கச்சப் மாடு வந்து நீடிச்சு கறக்கும். பட் ஆனா அது கொஞ்சம் சென பிடிக்கல வைக்கல கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு நம்ம ஃபீல்ட்ல. அதனால மேக்சிமம் வந்து ஜெர்சி மாடு வாங்க. கச்சப் மாடு வாங்க வேண்டாம் இல்ல, பண்ணையா இருக்கிறோம்னா கச்சப் மாடு இல்லாம நம்ம பண்ணையை ரன் பண்ணவே முடியாது. கண்டிப்பா கச்சப் மாடு வேணும், ஜெர்சி மாடு வேணும். ரெண்டுமே ஈக்குவலா வாங்குறதுக்கு பாருங்க. எல்லாமே கச்சப் மாடா வாங்குறாங்க, பாலோட திறன் வந்து